ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பைசி அண்ட் சீஸி ரெசிபி பார்க்க போகிறோம். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு மவுத் வாட்டரிங் தான், சாப்பிட்றப்ப ஹெவன் மாதிரி இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்பவும் போல் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது ஒரு பெரிய சப்பாத்தி அளவுக்கு மாவை நான் எடுத்து வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தின்னாக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சிட்றேன். இப்போ இன்னும் ஒரு அரை ஸ்பூனு கீ எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். வரமிளகாய் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையையும் அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க. இப்போ நான் மொசரல்லா சீஸ் ஷ்ரெட்டட் சீஸே வாங்கியிருக்கேன். நீங்கள் அப்படியே நார்மல் சீஸ் வாங்கினீங்கனாக்கா அப்படியே கிரேட்டரில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நார்மல் ப்ராசஸ்டு சீஸ்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா தூவி விட்டு இந்த மாதிரி அப்படியே தின்னாக ரோல் பண்ணணுங்க. இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்து 2 கார்னர்லேயும் எதுவும் கட் பண்ணக்கூடாதுங்க. மிடில் மட்டும் லாஸ்ட்டு வரைக்கும் எண்டு வரைக்கும் கட் பண்ணிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே கட் பண்ணது எல்லாமே தெரியுது. இப்போ அப்படியே ரோல் பண்ணணும். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். இப்போ அந்த எண்டு எடுத்து அடியில் அப்படி வச்சிடணும். அவ்வளோதாங்க. நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். கையிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு அப்படியே தூவணும். அப்போ தான் நம்மளால் தேய்க்க முடியும். இப்போ கொஞ்சம் மாவு தூவி அப்படியே தேய்ச்சிட்றோம். கொஞ்சம் நல்லா மெலிசாக முடிஞ்ச அளவுக்கு தின்னாக தேய்ச்சிட்றேன். இந்த பராத்தா உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பராத்தா நல்லா தேய்ச்சாச்சுங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பராத்தாவை போட்டுட்டேன். இப்போது நம்ம நல்லா திருப்பி போடணும். கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி கீ எது உங்களுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பப்போ தேய்ச்சி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போது சில்லி சீஸ் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த பராத்தா கூட உங்களுக்கு பிடிச்ச சட்னி இல்லாட்டி கேர்டு இருந்தால் கூட போதுங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.